ஒரு பொண்ணோட புருஷன் வேற யாரு கூடயாவது தப்பான உறவுல இருந்தா அவங்களோட பேரை இந்த கிராமத்தோட செவுத்துல எழுதி போடுறாங்க. இப்பவும் அதே மாதிரி 2 பேரோட நேமை எழுதி போட்டிருக்காங்க. அந்த பொண்ணோட புருஷன் அவரை வெட்டி கொல்ல போறேன்னு ஓடுறாரு. அங்க போய் பார்த்தா கிணத்துக்கு அடியில அவங்க 2 பேரும் செத்து கிடக்குறாங்க. போலீஸ் இந்த உடம்பை எப்படியாவது போஸ்ட்மார்டம் பண்ணணும்னு சொன்னா கிராமத்தோட ஜமீன்தார் எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு சொல்லி அந்த பையனோட உடம்பை எரிச்சிட்டும் அந்த பொண்ணோட உடம்ப புதைக்கையும் செய்யறாங்க. அந்த இடத்துல வினோதமா ஒரு முகமுடிய போட்டுட்டு ஒரு மனுஷன் நிக்கிறாரு. அந்த கிராமத்தோட மல்லிகை கடையில ஒரு அம்மா நிக்கிறாங்க. அவங்கிட்ட போய் மைனர் ஒரு பிட்ட போட்டு பாக்குறாரு. அவங்களுக்கு இந்த அம்மா மசிய மாட்டுது. கோயில்ல உள்ள பூசாரி கோயிலுக்காண்டி பூஜையை ஆரம்பிப்போம்னு சொல்லி ஜமீன்தார் வீட்டுல போய் காணிக்க கேட்கிறாங்க. அவர் இல்லன்னு சொன்னாலும் அவரோட மனைவி அமௌண்ட் எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. கோயில்ல பூஜைகளும் ஜகஜோதியா நடக்குது. அதே நேரத்துல ஆட்களே இல்லாத இடத்துல அந்த முகமூடி போட்ட அதே மனுஷனும் இன்னொரு சைடு 2 கையிலையும் தலையிலையும் தீப்பந்தத்தை ஏத்திட்டு ஒரு உருவமும் அங்கே இங்கேயும் போயிட்டு இருக்கு. காலையில பார்த்தா செவுத்துல மல்லிகை கடையில இருந்த அந்த அம்மாவோட பேரையும் இன்னொருத்தர் நேமையும் சேர்த்து எழுதி இருக்கு. 2 பேரும் எங்கன்னு கிராமத்து மக்கள் தேடி போனா ஒரு மரத்துல 2 பேருமே தூக்குல தொங்கி இறந்துட்டாங்க. இந்த நேரத்துல போலீஸ் விடாம போஸ்ட்மார்டம் பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இறந்த பொண்ணோட உடம்ப புதைச்சிருப்பாங்க. அந்த உடம்பையுமே இப்ப காணல. இந்த கிராமத்துல என்னடா நடக்குது, யார சந்தேகப்படன்னு தெரியாம போலீஸும் விழிக்கிறாங்க. கண்ணு தெரியாத ஒருத்தர் தண்டோரா போடுறாரு. செவ்வாய்க்கிழமை ஆனா யாருமே வெளியே வரக்கூடாதுன்னு. அடுத்த செவ்வாய்க்கிழமை ஆனதும் அந்த கிராமத்துல உள்ள ஆம்பளை பசங்க எல்லாம் யாரடா எழுதி போடுதான்னு அதை பாக்குறதுக்காண்டி போறாங்க.